திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவெம்பாவை 17வது பாடல். இந்த 17வது பாடலுக்கு தலைப்பு என்னவென்றால், சேவடி தந்தருளும் சேவகன். செங்கணவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்பம் நம்பாலதாம் கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கே நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனே அங்கண் அரசை அடியேங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கய பூம்புணல் பாய்ந்து ஆடலோ எம்பாவாய். அதாவது, பெருவழி படைத்த பகைவரை நேருக்கு நேர் நின்று வெற்றி கொள்ளும் வீரகத்துக்கு பேர் சேவகம் எனப்படும். வெங்கட் கரிவுரி போர்த்த செஞ்சேவகன் என்று அபிராமி பட்டர் சிவபெருமானை அபிராமி எந்தாதிலே போழ்கிறார். சிவபெருமான் 8 விதமான வீரதீர செயல்களை செய்தான். அந்த 8 விதமான வீரதீர செயல்கள் தலங்களே அஷ்டவீரட்ட தலங்கள், 8 வீரட்ட தலங்கள் என்றும் பேசப்படுகின்றன. அந்த 8 வீரத்தலங்கள், பிரம்மாவுக்கு முதல்ல 5 தலைகள் இருந்தன. அவற்றுள் ஒரு தலை சிவபெருமானை பார்த்து ஏளனமாக சிரித்தது. அந்த தலையை சிவபெருமான் கிள்ளி பிரம்மனின் சருக்கை அடக்கினான். இந்த தலம் எங்க இருக்கிறதென்றால் திருக்கண்டியூர், தஞ்சைக்கு வடமேற்கே உள்ள அற்புதமான தலம் இது. அங்கேதான் திருக்கண்டியூரிலே பெருமான் பிரம்மன் தலையை கிள்ளினான். அதனால்தான் அந்த ஊருக்கு பிரம்மசிரச கண்டீஸ்வரம், திருக்கண்டியூர் என்று பெயர். 2வது அந்தகாசூரன் ஹிரண்யாட்சனின் மகனாவான். அவன் பாதாளநகரம் ஒன்றில் பாசறை அமைத்து கொண்டு தேவர்களுக்கெல்லாம் துன்பம் கொடுத்து வந்தான். பெருமான் அவனை தனது சூலத்தால் குத்தி கொன்றார். தன்னை வதைத்தது சிவபெருமானே என்பதை அறிந்து அந்தகாசூரன் மகிழ்ந்தானாம். அந்த தலம் எங்கிருக்கிறது என்றால், பெண்ணையாற்றின் தென்கரையில் உள்ள திருக்கோவலூரே அந்தகாசூரனை வதம் செய்த தலமாகும். 3வது கமலாட்சன், தாருகாட்சன், வித்யுன்மாலி ஆகிய 3 அசுர சகோதரர்கள் ஒரு பெரிய வரம் பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கு 3 விதமான கோட்டைகள் இருந்தது. பொன்னாலான கோட்டை, வெள்ளியினாலான கோட்டை, இரும்பினாலான கோட்டை. அவர்கள் எப்படி வரம் பெற்றார்கள் என்றால், 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து எல்லா தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ஹிம்சை செய்து வந்தார்கள். அழிவுக்கு எப்படி வரம் பெற்றார்கள் என்றால், 3 பேரும் 1000 வருடத்துக்கு ஒரு முறை ஒரே நேர்கோட்டில் ஒன்று சேர்வார்கள். அப்பொழுதுதான் எங்களை அழிக்க வேண்டும் என்று அப்படி வரம் பெற்றார்கள். அந்த 3 பேரையும் சிவபெருமான் தன் புன்சிரிப்பினாலே அழித்தான் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் திரு அதிகை வீரட்டானம் என்று பண்ருட்டிக்கு அருகிலே இருக்கிறது. அது திரிபுரம் எரித்த வீரட்ட தலமாகும். 3வது தலம். 4வது தக்ஷ பிரஜாபதி சிவபெருமானை விடுத்து யாகம் செய்தான். அம்பிகையின் அறிவுரையும் ஏற்க மறுத்தான். ஆணவத்தால் சிவனிந்தனை செய்த தக்ஷனின் வேள்வி சிவபெருமானால் அனுப்பப்பட்ட வீரபத்திரரால் அழிந்தது. தக்ஷனின் தலையை பெருமான் துண்டித்தார். அது மயிலாடுதுறைக்கு அருகுள்ள திருப்பரியலூர் தக்ஷன் தலையை அறுத்த திருத்தலமாகும். 5வது ஜலந்தாசுரனை சிவபெருமான் திருவிற்குடியில் அடித்த வரலாற்றை 8வது பாடலிலே விளக்கத்திலே சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். 6வது யானை வடிவத்துடன் தேவர்களையும் உணவர்களையும் துன்புறுத்திய கஜாசுரன் என்பன் உடலை கிழித்து தோலை போர்த்தி கொண்டான் ஈசன். இது நடைபெற்ற இடம் திருவள்ளுவர் என்ற இடத்தில் பெருமான் கஜசம்ஹாரம் செய்திருந்தான். இத்தலமும் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ளது.
ஏழாவது தேவரையும் முனிவர்களையும் தனது கணக்கு இலக்காக்கிய மன்மதனை பெருமான் தனது நெற்றிக்கண்ணால் எரித்தான். இவ்வீரம் விளைந்த திருத்தலம் திருக்குறுக்கையாகும். இதுவும் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ளது. எட்டாவது மார்க்கண்டேயனுக்கு அருளே சிவலிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு காலனை காலால் உதத்த இடம் திருக்கடையூர் என்றும் அழைக்கப்படுகிறது. புகழ்மிக்க அபிராமி அன்னை அங்கே குடியிருக்கிறாள். இப்படி 8 விதமான வீரதேர செய்திகளை சிவபெருமான் செய்தான். அதனால அவனுடைய பெருமைகளை செஞ்சேவகம் என்று இப்படி குறிப்பிடுகிறார். செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பலாதா. சிவந்த கண்களுடைய திருமால், திசைமுகனான 4 திசைகளுடைய பிரம்மா, நம்முடையதாக இந்த பூமியில் இறைவனை தொழும் பயனாக கிடைக்கும் இன்பம் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் தேவர்களும் திகட்டாத சிறப்புடையது என்பது இந்த பாவை பெண்களின் கருத்தாக அமைகிறது. அப்படி கொங்கு உன் கருங்குழை நம்தம்மை கோதாட்டி என்று சொன்னால் குற்றங்களை நீக்கி நறுமணம் நிறைந்த மலர்களை சூடிய கூந்தலை உடைய உமாதேவி. அப்போ அடியவர்களின் குற்றங்களை போக்குகிறாள். அடியவர்களின் குற்றங்களை போக்கி அவர்களை ஈசனின் அருளுக்கு உரியவளாக்குகிறாள். அதுதான் இங்கே சொல்றார். இங்கினம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனே அங்கண் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்துகழ பங்கஜ பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாபாயும். சேவகன் என்று சொன்னால் வீரதீர செயல்களை புரிந்தவன். அங்கள் என்று சொன்னால் அழகிய கண். நங்கள் என்று சொன்னால் நமது அம்பிகை குற்றங்களை நீக்குகிறான். இந்த பூமியில் தனது திருவடித்தாமரையை தந்தருள நம்முடைய இல்லங்கள் தோறும் எழுந்தருளுகிறான் சிவபெருமான். அவன் அழகிய கண்களை உடைய அரசன். அடியவர்களாக எங்களுக்கு கடலமுதை போன்றவன். நலம் திகழ நமது பெருமானின் புகழை போற்றி பாடி தாமரில் இருந்த பொய்கை நீரில் பாய்ந்து நீராடுவாவா என்று இந்த பாடலை இந்த பெண்கள் நிறைவு செய்கிறார்கள். அம்பிகானவள் குற்றங்களை நீக்குகிறாள். சிவபெருமான் தன் அடியார்களுக்கு எளிவந்த பிரானாக இறங்கி வந்த அருளி அடியவரின் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அருள்பாலிக்கிறான் என்பது இப்பாடல் உள்ள மையக்கருத்தாகும். இந்த அளவிலே இந்த 17வது பாடல் நிறைவு பெறுகிறது.